இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, அங்க நடந்ததை பத்தி வீட்ல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. வீட்ல உள்ளவங்க என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சா ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டாலே வீட்ல எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. உங்க முகத்துல இருக்கிற டென்ஷனை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அண்ணி ப்ளீஸ். கண்மணி, கண்மணி, எங்க போன? உன்னை காணும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்க போன நீ? நீங்களா எங்க போனீங்க? கண்மணி, வீரா, கண்மணி, எங்க போனீங்க? கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்கம்மா போனீங்க? மாமா, அது அப்பா. டேய், என்னடா எங்க போயிட்டு வராங்க? இல்லப்பா, அவங்க மாமா, அதான் கோர்ட்ல நல்ல தீர்ப்பு வந்துருச்சுல, அதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம். கோயிலுக்கா? கோயிலுக்கு போனேங்கிறீங்க? ஒருத்தர் நெத்திரியும் குங்குமம் விபூதி ஒண்ணுமே இல்ல. இப்போதான் உனக்கு லாஜிக்கா யோசிக்க தோணும்ல? அது சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல வலிமா, அதான் வர வழியில அழிஞ்சிருக்கும். என்ன பண்றீங்க வள்ளி? அந்த சைத்தா நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நம்ம நிம்மதியே போச்சு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நிம்மதியா சிரிச்சு சாப்பிட்டுருப்போமா? அதான் அவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்டாளே. அவ கைப்பட்ட பொருள் இந்த வீட்டுல இருந்தா கூட அதுவும் விளங்காது. அதான் மொத்தமா போட்டு கொளுத்த போறேன். அத்தை வேணாம் அத்தை, சொன்னா கேளு. எதுக்குடா இதெல்லாம் கொண்டு போய் நடு வீட்டுல வச்சு அழக பார்க்க போறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இதுவும் சூனியம் வச்ச மாதிரி தான். இது நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அத்தை உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தப்பா பண்ணிட்டு இருக்காத அத்தை. அந்த விஜய் எப்படி இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பக்கம் தான் வருவா. வந்து இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டோம். நாம எதுக்கு இந்த கன்றாவிலாம் தொட்டுட்டு இருக்கணும்? விடு அத்தை. வள்ளி, வள்ளி, சொன்னா கேளு, விடு. சொன்னா கேளு அத்தை. டேய், அதை எடுத்து ஓரம் போடுங்க. சரிப்பா. என்ன பண்ற வள்ளி நீ? அங்கேயே கிடக்கட்டும், தொடாதீங்க யாரும். அதை வீட்டுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது. கடவுளே, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருன்னு எவ்வளவு வேண்டி இருப்பேன். உனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கேன்ல. ஒவ்வொரு முறை நான் அழுது வேண்டும் போதும் நான் கேக்குறதெல்லாம் உன் காதுல விழும்னு நம்பிக்கையோட காத்திருந்தேன். இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா திரும்பவும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துறாத. இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கோப்பா, அது போதும். கண்மணிக்கு இப்ப குழந்தை பிறக்க போது நம்ம வீட்டுக்கு புதுசா குட்டியா ஒரு
உறவு வரப்போது. அடுத்தது மாறனுக்கு, கார்த்திக்கு, உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கணும். நம்ம வீடு நிறைஞ்சிருக்கணும். நிறைய புது உறவு சொந்தமெல்லாம் வரணும். சொல்லிட்டல்ல, அண்ணி டெலிவரி முடியட்டும், அடுத்தடுத்து 10 மாசத்துல நீ லைனா டெலிவரியா பாத்துக்கிட்டு இருப்ப பாரு. ம். வள்ளி, இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு பல நாள் ஆகுது. வள்ளி, நீ, வீரா, பிருந்தா எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா அத்தை, நானும் ஜெயிலே சாப்பிட்டுட்டு இருந்தானா. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. சரி, எல்லாருக்கும் சாப்பிட என்னென்ன வேணும் மெனுவை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், ஃபுல் நான்வெஜ் விருந்தா வச்சுக்கலாம்டா. கடல்ல நீந்துறது, ஆகாயத்துல பறக்கிறது, காட்டுல ஓடுறது, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னா புடிச்சு வாப்போ. வீரா, மாமா, என்ன மாமா? இந்தாமா, அவன் கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டமா. சமையலுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணு. சரிங்க மாமா. மாமா, மீன் எல்லாத்தையுமே ஆஞ்சே வாங்கிட்டு வந்திருக்கீங்க போலயே. ஆமாமா, எல்லாமே கட் பண்ணி கிளீன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்க யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. அப்படியே எடுத்துட்டு போய் குழம்பு வைக்க வேண்டியதுதான். சரிங்க மாமா. என்ன இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு? என்னடா எங்கடைய கணக்கு கேக்குறியா? இல்ல, இவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளோ ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2500 ரூபாய் ஆச்சு. இப்ப என்ன? 2500 ரூபாயா? ம். இதுவே நான் போயிருந்தா 1500 ரூபாயில முடிச்சிருப்பேன். கேட்டா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறேன்றவீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. ம். ராமச்சந்திரா, மாமா, வாங்க வாங்க வாங்கண்ணே, நீ உள்ள போய் ஆக வேண்டிய வேலை பார்ப்போம். சரிங்க மாமா. வாங்க வாங்க வணக்கம் ராமச்சந்திரா. உட்காருங்க. வணக்கம்பா. உட்காரியா. உட்காருங்க. பிருந்தா, சொல்லுங்க மாமா. மா வந்தவளுக்கு டீ எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. அப்புறம் என்னென்ன விசேஷம்? நாங்க தான்பா கேட்கணும். உங்க விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். கேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சான். ராகவன் நிரபராதின்னு தீர்ப்பு வந்துடுச்சாம. கடை எல்லாம் உங்க கைக்கே வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் பார்க்க வந்தோம். ஆமாண்ணே, எல்லாம் இந்த கடவுளோட செயல். ராமச்சந்திரா, கடவுள் செயலா இருந்தாலும் மனுஷன் அதுக்கு தகுதியானவனா இருக்கணும்ல. நன்றிமா. அதுக்கான முயற்சியும் பண்ணணும் இல்லப்பா. டீ எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. மாமா, நான் இப்பதான் குடிச்சேன், எனக்கு வேணாம். சரிங்க மாமா. ராமச்சந்திரா, இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உன் மகன்களும் மருமகளும் தான். அவங்க இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல எந்த சிக்கலும் வராதியா. ம்.